மரணத்தை எப்பவும் காகம் எச்சரிக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அத சொல்லக்கூடிய விதமா நம்ம ஒரு கதை இருக்கு. கதைய தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க தடியோம் துளியோம் சேனல். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னொரு காலத்துல முனிவர் தன்றிகரினும் அவரோட மனைவி பூந்ததியும் ஒரு காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவர் மீது அதீத பக்தி கொண்ட தர்மபத்தினி பூந்ததி. அதிகாலை எழுந்ததும் அவ செய்யற வேலை என்ன அப்படின்னா அவரோட பாதங்களை தொட்டு வணங்குறது தான். ஒரு நாள் வணங்க முற்படும்போது அவரோட உடல்ல இருந்து அவருடைய நிழல் அரை அடி தள்ளி நிற்கிறத பார்த்து துணுக்குறா. தன்னோட கணவருக்கு ஏதோ நிகழப் போகுது அப்படின்னு சொல்லி உணர்ந்தவ என்ன செய்றா அப்படின்னா அதை தடுக்கும் ஆவேசத்தோட அகல் விளக்க தூண்டி எரிய விடுறா. அகல் விளக்க தூண்டி எரிய விட்டதுக்கு அப்புறம் குளிச்சு சாணத்தை தெளிச்சு கோலமிடுறா முதல் வேலையா. அப்போ கண் விழித்த மகரிஷி நீராட புறப்படுறாரு. ஆனா அவரை போக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறா. ஆனா என்ன சொல்லி தடுக்கிறா அப்படின்னா, நான் இன்னைக்கு விரதம் அனுஷ்டிக்க போறேன். சூரியன் மறையிற வரைக்கும் நீங்க வெளியில போக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்ட்ட கேட்டுக்கிறா. அவள் பேசிய விதம் மகரிஷியோட மனதை ரொம்பவே இளக வச்சதுனால சரி அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுறாரு. அப்பதான் கவனிக்கிறாரு தன்னோட நிழல் விலகி இருக்கு அப்படின்னும், இத பூந்ததி ஏற்கனவே கவனிச்சுட்டா அப்படின்னும், பூந்ததி விதியோட போராட துணிஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் புரிஞ்சுகிட்டு ஒரு புன்முறுவல் புரிஞ்சுட்டு, சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆத்தங்கரையில தினமும் இவர் குளிக்க போறவாரு இல்லையா? அதனால யம தூதர்கள்லாம் அங்க அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அங்க தன்றிகர் வராததுனால குடிலை நோக்கி அந்த யம தூதர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. குடில நெருங்கிய உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால குடிலுக்குள்ள போக முடியல. அக்னி பிழம்பு அவங்கள எரித்து எச்சரிக்குது. மகாபத்தினி பூந்ததி தன்னோட கற்பின் மீது சத்தியம் செஞ்சு தன்னை காவலர் நிறுத்தி இருக்கிறதுனால யமதர்மனே வந்தாலும் உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி அக்னி பகவான் எச்சரிக்கிறாரு. மிரண்டு போன யம தூதர்கள் யமன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாங்க. குடிலோட வாசலுக்கு எதிர தான் பூஜை செய்றா பூந்ததி. பக்கத்து மரைக்கிளையில ரொம்ப நேரமா ஒற்றை காகம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. நேரம் போக போக அந்த காகம் பூந்ததிக்கு அருகில கத்திக்கிட்டே இருக்கு. பூந்ததி என்ன பண்றா அப்படின்னா, பூஜை தடைபடாம இருக்கணும் அப்படின்னு கண்கள மூடி மந்திரங்கள ஓதிட்டு இருக்கா. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, காகம் கரையறத நிறுத்திருது. அங்க ஒரே நிசப்தமா இருக்கு. இன்னும் ஒரே நிசப்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பூந்ததி கண்களை திறந்து பார்த்தா, இறைவனுக்கு படைத்த பிரசாதத்த காகம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அத பார்த்து கோபமான பூந்ததி என்ன பண்றான்னா, பக்கத்துல இருந்த குச்சி எடுத்து அத விரட்டுறா. காகம் தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. பூந்ததியும் நகர்ந்து போயிட்டே இருக்கா. ரொம்ப தள்ளி போயிடுது. இப்படியா காகத்த விரட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த குடில அமைந்திருந்திருக்கக்கூடிய நந்தவனத்த விட்டு வெளிய வந்துடுறா. இதுவரையும் விலகி போன காகம் அவளோட காலடியில அமர்ந்து யமதர்மனா மாறிடுது. யமதர்மராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, "தாயே என்ன மன்னிச்சிடுங்க. குடில் பக்கத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, என்னோட கடமைய என்னால செய்ய முடியாது. விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு மட்டும் தெரியாதா?" அப்படின்னு சொல்லி யமதர்மராஜன் அவள்கிட்ட கேட்கிறாரு. கணவரோட காக்க முடியாத ஒரு பெண் உயிரோட இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. அதுல குதிச்சிடுறா பூந்ததி. யமதர்மன் பின்னாடியே போய் அதை எட்டி பார்க்குறாரு. பூந்ததியோட ஆயுள் இன்னமும் முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, கிணத்துல இருந்து காகமா மாறி மேல பறந்து வரா பூந்ததி. பூந்ததி கிட்ட யமதர்மராஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, "தாயே, நான் எங்கெங்க உயிர் எடுக்க போறேனோ, அங்கெல்லாம் காக உருவுல நீங்க எச்சரிக்கை பண்ணுங்க. இறந்தவரோட ஆத்மா சாந்தி அடைய உணவு உண்டு அவரவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்க." அப்படின்னு சொல்லி பூந்ததி கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாரு யமதர்மராஜன். அதன்படிதான் காக வடிவுல இன்றும் மரணத்தை எச்சரித்துக் கொண்டோம். இறந்தவரோட ஆன்மா சாந்திக்காக உணவு உண்டு வர்றா பூந்ததி அப்படின்னு சொல்ற விதமா தான் இந்த புராண கதை அமைஞ்சிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் தகவலோட உங்கள சந்திக்கிறேன். ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.